ஹே யூ ஆல், இப்போ நம்ம தூதா அப்படின்ற சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 4 எபிசோட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 5வது எபிசோடு 6வது எபிசோடு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வீடியோஸ் வேற பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே விறுவிறுப்பா தரமா இருக்கும். இந்த சீரிஸ்க்கு ஒன்லைனர்னு அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது, இருந்தாலும் சொல்ல ட்ரை பண்றேன். சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு பத்திரிகையில ஒரு சீஃப் எடிட்டரா இருப்பான். அவன் கண்ணு முன்னாடியே அவனோட கொலீக் ஒருத்தன் செத்து போயிருப்பான். அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு நடக்க போறது எல்லாமே ஒரு பேப்பர் துண்டுல முன்னாடியே தெரிய வந்துரும். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க சாக போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல வரும். இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதை இவனால ஸ்டாப் பண்ண முடியாது. அவனோட குழந்தைய லாஸ்ட் எபிசோட்ல பறி கொடுத்திருப்பான். அடுத்தது அவனுக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு அவனுக்கே தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே அவன் நிப்பாட்டி ஆகணும்னா அந்த பேப்பர் எங்க இருந்து பிரிண்ட் ஆகி வருது, யார் மூலமா பிரிண்ட் ஆகுதுன்றத அவன் கண்டுபிடிக்கணும். அதை அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். மேல கார்டுல லிங்க் கொடுக்குறேன். எபிசோட் பை எபிசோட் பார்த்தா தான் ரொம்பவே கிளியரா புரியும். மறக்காம வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வர்த்தா இருக்கும். இப்போ 5வது எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ 5வது எபிசோட் ஓபன் பண்ணதுமே கிராந்தியும் அவங்களோட டீமும் இந்த சாகர் வர்மாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்க காம்பவுண்ட்ல கோட்டியோட பாடியை தேடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இடத்துல இந்த கோட்டியோட பாடி இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்க தோண்ட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அங்க இப்ப தோண்டிக்கிட்டே இருக்கு. அங்க பார்த்தா அந்த கோட்டியோட பாடி இல்ல. அதுக்கு பதிலா முதல் எபிசோட்ல இந்த சாகரோட நாய் ஒன்னு இறந்து போச்சு இல்ல, அப்ப கூட சாகர் சொல்லிருப்பான், இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்ல நாயை புதைச்சா என்னோட பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா, சோ பக்கத்து காம்பவுண்ட்ல புதைச்சுக்கோங்க, நான் அந்த ஓனர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அந்த நாய் தான் இங்க இருக்கு. சோ இது வரைக்கும் இந்த கிராந்தி போயிட்டு இருந்த பாதை ஒரு தப்பான பாதை அப்படின்ற மாதிரியான தோணல் தான் அவங்களுக்கு வருது. இப்போ சாகரை தான் காட்டுறாங்க. போன எபிசோட்லயே அஞ்சலி முன்னாடியே செத்து போயிருந்திருப்பா அவனோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நடக்க வேண்டிய இறுதி சடங்குகள்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. முன்னவே இந்த சாகர் இறந்து போன இடத்துல எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் ஒரு எல்லோ கலர் ஜெர்கின் போட்டு யாரோ ஒருத்தங்க இவனை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த உருவம் இங்கேயும் நிக்குது. அந்த வண்டி சத்தம் கேட்ட சாகர் அது யாருன்னு பார்க்க போறான். இந்த வாட்டி அந்த வண்டியோட நம்பரை அவன் நோட் பண்ணிக்கிறான். சாகரோட நாள் இன்னைக்கு ரொம்பவே மோசமா போகுது அப்படின்னு நினைச்சா இதை விட இன்னுமே மோசமாக்குற விதமா முன்னாடி இந்த சாகருக்கும் அமிர்தாக்கும் பிறந்த குழந்தை அவளோட வயிற்றுல இறந்து போயிருக்கும்ல, அந்த நேரத்துல சாகர் அமிர்தாவுக்கு ஆறுதல் சொல்லாட்டியும் அவளை வெறுப்பேத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி இருந்திருப்பான். அவனை பழி வாங்கணும்ன்ற கடுப்புல இருந்த அமிர்தா முன்னாடியே அந்த அமிர்தாவோட குழந்தை அவளோட வயிற்றுல இறந்து போயிருக்கும். அந்த குழந்தையோட பாடிய இந்த சாகரோட வீட்டுக்கு அந்த அமிர்தா பார்சலே பண்ணி விடுறா. அதுல ஒரு லெட்டரும் எழுதியிருக்கா, இந்த மாதிரி இது எனக்கும் சாகருக்கும் பிறந்த குழந்தை, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே இதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இதுல இருக்கு. இந்த பார்சலை இந்த பிரியா ஓபன் பண்ணி பார்க்க செம்ம கடுப்புல இருக்கா. அந்த நேரம் பார்க்க சாகரோ வீட்டுக்கு வந்தா. ஏற்கனவே இந்த பிரியாவோட குழந்தை அஞ்சலி லிப்ட்ல மாட்டி செத்து போயிருச்சு. ஆறுதலா இருக்க வேண்டிய இவளோட புருஷன் இத்தனை வருஷமா இவளை சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற கடுப்புல இருக்க பிரியா சாகரை கண்ணா பின்னான்னு திட்டுறா. திட்டுறது மட்டும் இல்லாம அவளோட அப்பாவோட வீட்டுக்கும் போயிடுறா. டிப்ரெஷன்ல இருக்கிற சாகர் அவன் வீடு ஃபுல்லா பேப்பரா இருக்கு, ஒவ்வொரு பேப்பரா எடுத்து வாசிச்சுட்டே இருக்கான். அப்பதான் அவனுக்கு அந்த எல்லோ ஜாக்கெட் போட்ட அந்த பைக்காரன் யாருன்னு டவுட் வருது. முன்னாடியே அவன் நம்பரும் நோட் பண்ணி இருந்திருப்பான். சோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி அந்த வண்டியோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு சாகர் வர்மா யோசிக்கிறான். அப்படியே அந்த பைக் இன்ஃபர்மேஷன் அவன் தேடி கண்டுபிடிச்சா அந்த பைக் யாரோடது அப்படின்றத அப்பதான் காட்டுறாங்க. முன்னாடி இந்த சாகரோட பொண்ணு அஞ்சலி இருக்கல்ல, அவ ஒரு யூடியூப் சேனலை விரும்பி பார்த்துட்டு இருந்திருப்பா. அந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் அந்த மாதிரியான சேனல் அது. அந்த சேனலோட ஓனர் ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவளோட அட்ரஸ்ல தான் அந்த வண்டி இருக்கு. அவ தான் இவனை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு இவனுக்கு தெரிய வருது. அவளை டைரக்டா போய் மீட்டே பண்ணிடுறான். அந்த பொண்ணு பேரு கிரண். அந்த பொண்ணோட யூடியூப் சேனலோட கண்டென்ட்டே தான் இந்த மாதிரி பேய் இருக்கிற இடத்துல போய் அதை வீடியோ எடுத்து போடுறதா அந்த பொண்ணோட வேலையே. எதுக்கு நான் போற எல்லா இடத்துக்கும் என்ன ஃபாலோ பண்ணி வர, உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்ற மாதிரி இந்த சாகர் கேட்க அப்பதான் அந்த கிரண் சொல்றா, 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த கிரண் ரவின்னு ஒரு ஆளை மீட் பண்ணி இருந்திருப்பா. அந்த ஆளுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அந்த ஆளுக்கு இப்ப சாகருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அந்தந்த விஷயங்கள்லாம் அவருக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பேப்பரா அவருக்கு கிடைக்க அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா இறந்துட்டே இருந்திருக்காங்க. இப்ப சாகருக்கு எப்படி நடக்கும் அது மாதிரி அவர் எல்லாத்தையுமே இந்த கிரண் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த கிரண் எதையுமே நம்பல. இந்த ரவி ரொம்பவே ஃபீல் ஒர்க் பண்ணிருக்காரு போல. யார் யாருக்கு இந்த மாதிரியான பேப்பர்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் செக் பண்ணிருப்பாரு போல. கிட்டத்தட்ட 1963 இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருதுன்னு, இது ஏதோ ஒரு ஆத்மாவோட வேலை தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் நம்புறாரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்படி 1963 இருந்து நடக்கிறது எல்லாமே ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, பத்திரிகையாளர்கள், அவங்கள தொடர்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு இதே நிலைமை நடந்துட்டு இருக்கு. அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இந்த ரவி எடுத்து வச்சிருக்காரு. அந்த 50க்கும் மேற்பட்டவங்களுக்கு இருக்கிற ஒரு காமனான பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாருமே கரப்டான ஜேர்னலிஸ்ட் தான். இந்த ரவியோட குடும்பத்திலயும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அப்பதான் அந்த ரவி அதோட நிறுத்தாம இந்த மாதிரி இறந்து போறவங்களோட லிஸ்ட் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மட்டுமே இல்ல, இந்த விக்டிம் யாரெல்லாம் மீட் பண்றாங்களோ அவங்களுக்கும் இதே நிலைமை கூட வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இப்போ நான் உங்களை வந்து மீட் பண்ணியிருந்திருக்கேன், சோ உங்களுக்கு கூட ஏதாவது ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிரணா அவர் சொல்லியிருப்பாரு. வழக்கம் போலதான் கிரணுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இந்தாங்க நான் பண்ண ரிசர்ச்சோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறான். அடுத்த நாள் இந்த கிரண் அவளோட வீட்ல இருந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரவி அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ஸ் நோட்ல இந்த மாதிரி இது நடக்காம இருக்க என்ன பண்ணணும்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒண்ணு கிடக்க ஒண்ணு அந்த ரவி பண்ணிட போறான்னு சொல்லிட்டு இந்த கிரணும் அவனோட
அவளோட வீட்டுக்கு வேகமா போய் பார்த்து இருந்திருப்பா. ஆனா இவளோட கண்ணு முன்னாடி அந்த ரவி மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இருந்திருப்பான். அப்போ அவன் கையில ஒரு பேப்பர் துண்டு இருக்கும். அந்த பேப்பர் துண்டுல பார்த்தா இந்த கிரண் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரியான நியூஸ் இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் இந்த கிரண் சாகவே இல்ல. இதை எல்லாத்தையுமே இந்த கிரண் சாகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் நடக்குன்றத நான் பின்தொடர்ந்துட்டு இருக்கேன். முன்னாடி சார்ல்ஸை ஃபாலோ பண்ண இப்போ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவ சொல்றா. முன்னாடி அந்த ரவி ஒரு ஃபைல்ஸ் கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சாகர் கிட்ட அவ கொடுக்குறா. அப்பதான் சாகர் அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சாகருக்கு கிடைச்ச நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் இந்த காண்ற வார்த்தை தலைகீழ இருந்திருக்கும்ல, அதை பத்தி இந்த கிரண் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கிரணும் நான் ஒரு ப்ரொஃபசர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஒரு லைப்ரரி. அந்த ப்ரொஃபசருக்கும் இந்த பழைய காலத்து நியூஸ் பேப்பர்லாம் வச்சு அது என்ன மாதிரியான பேப்பர் எப்போ ரன் ஆச்சு அப்படின்ற எல்லா டீடைலுமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் இந்த சாகராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. சாகரோ அவர்கிட்ட இந்த மாதிரி காண்ற வார்த்தை திரும்பி இருக்கு எல்லாத்தையுமே சொல்றான். அப்போ அந்த கிரனுக்கு வேற ஒரு வீடியோ ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அந்த ப்ரொஃபசர் அங்க இருந்து பழைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1950-60 இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். அதுல இந்த சாகர் சொல்ற அதே மாதிரி காண்ற வார்த்தை தலைகீழ போட்டு இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு குறியீடு தான். பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அந்த காலத்துல இன்ஃபர்மேஷனை கோட் வேர்ட் மூலமா அனுப்புவாங்க. அதுக்கு உபயோகப்படுத்துற எழுத்து தான் இந்த காவை தலைகீழ போடுறது. இது இந்த பத்திரிகையில தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை எடுத்து காமிக்கிறாரு. அதோட பேரு தூதா. அந்த பேப்பர்ல பார்த்தா அந்த சாகர் அவங்கிட்ட இருக்க நியூஸ் பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் உள்ள ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. காவும் தலைகீழ இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நியூஸ் பேப்பர் 1938 ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பிச்சவரோட பேரு சத்தியமூர்த்தி. கிட்டத்தட்ட 1962 வரைக்கும் அந்த நியூஸ் பேப்பர் நல்லாவே ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த சத்தியமூர்த்தி ஆல் மிஸ்ஸிங். அவங்களோட பேப்பரையும் இழுத்து மூடிட்டாங்க. அந்த தூதா பத்திரிகையோட ஓனர் சத்தியமூர்த்தின்னு பார்த்தோம்ல, அவர் ஒரு புக்கையும் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல பத்திரிகையாளர்களோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கும். இந்த புக்கை தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சாகரோட பிரஸ் ஓபன் பண்றப்போ சந்திரமூர்த்தி வந்து கிஃப்ட் பண்ணிருப்பாரு இந்த புக்கை. அந்த புக்கு தான் இந்த புக்கு. உங்களுக்கு வர டவுட் இப்ப கரெக்ட் தான். அதோட விளக்கம் அடுத்த எபிசோட்ல இருக்கு. இந்த சாகருக்கு இந்த நியூஸ் எல்லாம் தெரிய வர அந்த புக்ல கண்டிப்பா இந்த பிரிண்டிங் பிரஸோட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சந்திரமூர்த்தி கொடுத்து அந்த புக் எடுத்து பார்க்கறான். அதுல அட்ரஸும் போட்டிருக்கு. வெளியிலயும் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாகர் வர்மா இப்ப கார்ல ஏறி உட்கார்ந்திருக்கான். அப்போ அங்க சிக்னல் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. மழை தண்ணி கெட்டி இருக்கு. அங்க ஒரு சின்ன பையன் போட் விட்டு விளையாடிட்டு இருக்கான் பேப்பர்ல. அந்த பேப்பர் இவன் கார் கிட்ட வர ஒருவேளை இவனுக்கு ஏதோ நியூஸ் வந்திருக்கும்னு சொல்லிட்டு இவன் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி இவனுக்கு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த பேப்பர்ல இந்த மாதிரி கிரண் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலோட ஓனர் ஒரு ஹாண்டடான பிளேஸ்ல இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரியான நியூஸ் இருக்கு. இத பார்த்ததும் அந்த கிரண் எங்க போயிருக்காளோ அந்த இடத்துக்கு சாகர் வேகமா கார் எடுத்துட்டு போறான். அவளுக்கு காலும் பண்றான். ஆனா கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ கிரணை காட்டுறாங்க. அவள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா. அது ஒரு ஹாண்டடான ஹாஸ்பிட்டல், கைவிடப்பட்டதும் கூட. அந்த இடத்துல அவ இருக்க. வழக்கம் போல அவ மட்டும் தனியா தான் இந்த வாட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு அங்க ரொம்பவே அன்யூஷுவலான விஷயங்கள்லாம் நடக்குது தெரிய வருது. அங்க இருக்கிற ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இவ வயித்துல அடிச்சு இவ ஒரு இடத்துல போய் மாட்டி செத்து போயிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு சாகர் அடிச்சு புடிச்சு வரான். ஆனா டூ லேட். ஏற்கனவே அந்த கிரண் செத்து போயிட்டா. இதோட எபிசோட் 5 முடிக்கிறாங்க. இப்போ 6வது எபிசோட காட்டுறாங்க. முன்னாடி அந்த கோட்டியோட பாடி இருக்குன்னு நினைச்சு அந்த சாகர் வர்மாவோட இடத்துல தோண்டிட்டு இருந்திருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த கோட்டியோட பாடி இருக்காது. அதுக்கு பதிலா அந்த சாகரோட நாயோட பாடி தான் இருந்திருக்கும். சோ அதனாலேயே அந்த கேஸ் என்ன பண்ணன்னு தெரியாம இந்த கிராந்தியும் அவளோட அசிஸ்டன்டும் ரொம்பவே முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் இந்த கிராந்தி பார்த்துட்டே இருக்க. அங்க ஒரு ஆலமர வேர் இருக்கு. அப்போ அவளுக்கு டவுட் வருது. ஏன்னா அந்த ஆலமரத்தோட வேர் குறைஞ்சது 15 அடியில தோணுனதான் கிடைக்கும். இவங்க அன்னைக்கு அந்த நாயை தோணுனது வெறும் 4 அடியில தான். சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆலமரத்தோட வேர் எப்படி வெளியில வந்து கிடக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலா அந்த கோட்டியோட பாடியை தூக்கிட்டு வந்த அந்த சாகர் வர்மா அந்த நாயோட பாடியை வெளியில எடுத்துட்டு இன்னமுமே டீப்பா தோண்டி இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு குழியை தோண்டி அங்க அந்த கோட்டியோட பாடியை போட்டு அதுக்கு மேல மண் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 அடியில அந்த நாயோட பாடியும் போட்டு மூடி இருப்பான். சோ போலீஸ் வந்து தோண்டி பார்த்தா 4 அடியில ஒரு பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே அவங்க போக மாட்டாங்க. அந்த பிளான்ல தான் சாகர் வர்மா அப்படி புதைச்சிருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே கரெக்டா கெஸ் பண்ற அந்த கிராந்தி திரும்பவும் அந்த சர்ச் வாரண்ட வாங்கிட்டு அங்க போய் தேட போறாங்க. அந்த யூடியூபர் கிரணோ போன எபிசோட்லயே செத்து போயிருந்திருப்பா. அந்த தூதா புக்கை பிரிண்ட் பண்ண இடம் எதுன்றது தெரிஞ்சதுனால அந்த அட்ரஸ்க்கு இந்த சாகர் போயிட்டு இருந்திருப்பான். அங்க போய் பார்த்தா அந்த சத்யான்னு ஒருத்தர் இருக்கான். இவன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? 2வது எபிசோட்ல அவங்க காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இந்த சாகர் வர்மாவை சீஃப் கெஸ்டா கூப்பிட வந்திருப்பான். அவனோட ரெஸ்யூமையும் கொடுத்து சாகர் வர்மா கிட்ட நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், உங்க கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருந்திருப்பான். அவனோட ரெஸ்யூமையும் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அந்த சத்யா தான் இங்க இருக்கான். அவனுக்கு சாகர் இங்க பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். இந்த சாகரோ சத்தியமூர்த்தி யார் அப்படின்ற மாதிரி கேட்க அது என்னோட தாத்தா தான் 1938 தூதான்னு ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த பத்திரிகை இருந்த இடம் தான் இது. என்னோட தாத்தாவோட பேரை தான் என்னோட அப்பா எனக்கு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த சத்தியமூர்த்தியோட அப்பா யாருன்னு காட்டுறாங்க. வேற யாருமே இல்ல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி முதல் எபிசோட்ல உங்க ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பார்ல சந்திரமூர்த்தி, அவரு தான். அவர் இந்த சாகர் வர்மா தான் வேலையை விட்டு அனுப்பியிருப்பான். அவரு சாகர் வர்மாவை இந்த இடத்துல பார்த்ததும் செம்மவே கடுப்பாகிறாரு. உன்ன மாதிரி ஒரு கரப்டடான
சாதாரண ஆள் இந்த இடத்துல வந்து நிக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்பதான் அந்த சந்திரமூர்த்தி அவங்களோட அப்பாவை பத்தி சொல்றாரு. இப்ப கட் பண்ணினா 1962 காட்டுறாங்க. அங்க அந்த சத்தியமூர்த்தியை தான் காட்டுறாங்க. அவர் எழுதின புக்குன்னு முன்னாடி பார்த்திருப்போம்ல, பத்திரிகையாளர்களோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்னன்ற மாதிரி அந்த புக்கோட லான்ச் ஈவென்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதை லான்ச் பண்றது ராகவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எம்எல்ஏ தான். அவரும் இந்த சத்தியமூர்த்தியும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த லான்ச் ஈவென்ட் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ இந்த எம்எல்ஏ ராகவையா பிரிட்டிஷர்ஸ் காலத்துல இருந்து இந்த சத்தியமூர்த்தி ரொம்பவே தைரியமா இந்த பிரஸ் நடத்திட்டு வரான். பிரிட்டிஷர் சைட்ல இருந்து எவ்வளவோ எதிர்ப்பு வந்தாலும் உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் அந்த பத்திரிகையில இருக்கும். அதனாலேயே மக்களுக்கு இந்த பத்திரிகை மேல ரொம்பவே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டுட்டு இருந்த அந்த பிரிட்டிஷர்ஸ்க்குமே இந்த பத்திரிகை எப்படியாவது மூடணும்னு தோணி இருந்திருக்கும். அதுக்கான முயற்சியை அவங்க எவ்வளவோ எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த சத்தியமூர்த்தியும் ராகவையாவும் சேர்ந்து அவங்களோட ஊர்ல இருக்க லைட் ஹவுஸ் ஒன்ல இந்த பிரிண்டிங் மிஷினை வச்சு யாருக்குமே தெரியாம நிறைய விஷயங்களை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சத்தியமூர்த்தி ரொம்பவே நியாயமானவர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்போ சத்தியமூர்த்தியும் வந்து பேசுறவரும் அந்த மாதிரி ராகவையாவை பத்தி பேசுறாரு. ரொம்பவே நல்ல மனுஷனும் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அவரோட கொள்கைனும், மக்களோட காசை எடுக்கணும்ன்ற ஆசை அவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் மாற மாற பதவியில இருக்கிறவங்க எப்படியாவது ஏமாத்தி மக்களோட காசை எடுக்கலான்னு தான் பாக்குறாங்க. அது நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹானஸ்டா பேசுறாரு. இந்த லான்ச் ஈவென்ட்லாம் இப்ப முடியுது. இப்ப பூபதினு ஒருத்தனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பூபதி இந்த சத்தியமூர்த்தியோட ரொம்பவே நம்பிக்கையான ஆள் ஒருத்தன். அவங்களோட பத்திரிகையில தான் இவரும் வேலை செய்யறாரு. அப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவனோட பேரு சக்கரபாணி. இவன் ஆக்சுவலா அந்த ராகவையான ஒரு எம்எல்ஏ பார்த்தோம்ல, அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பார்ட்டியில நிக்கிறான். ராகவையாவை ரொம்பவே மதிக்கவும் செய்யறான். இந்த மாதிரி உங்களுக்கு எதிரான போட்டிடுறதே எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி சொல்றான். அரசியலுக்கு இளைஞர்களும் வரணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ராகவையாவும் சொல்றாரு. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இப்ப சத்தியமூர்த்தி அவனோட ஃபேமிலியோட போறான். கூட இந்த பூபதியும் போயிட்டு இருக்காரு. அந்த பூபதியும் இந்த மாதிரி திருப்பதியில உங்களுக்கு கோயிலுக்கு தரிசனத்துக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன், அதுக்கான டிக்கெட் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறான். பக்கத்துல எலெக்ஷனும் வரப்போகுது, இந்த நேரத்துல நான் போனா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தான் சத்தியமூர்த்தி கேக்குறாரு. ஆனா சத்தியமூர்த்தியோட ஒய்ஃபா தான் பூபதி இருக்காருல, அவர் பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சத்தியமூர்த்தியும் பூபதி ரொம்பவே நம்புறாருன்னு முன்னாடி பாத்துருப்போம். சரிப்பா நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு திருப்பதிக்கு போறாரு. இப்போதான் நமக்கு காட்டுறாங்க இந்த பூபதி அந்த சத்தியமூர்த்தி எதிர்பார்த்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. ஆக்சுவலா இவனும் அந்த சக்கரபாணியும் ஒரு கூட்டு தான். அந்த சக்கரபாணிக்கும் முன்னாடி பேசின மாதிரி நல்ல இன்டென்ஷன்லாம் இல்ல, காசு சம்பாதிக்கணும், பவர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை தான் இருக்கு. இப்போதான் நமக்கு கல்பனான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த ராகவையா வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணா வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த சக்கரபாணியும் இந்த கல்பனாவை லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு வேலை கொடுத்திருப்பான். அது என்னன்னா யாருக்கும் தெரியாம இந்த ராகவையாவோட ரூம்ல இருக்கக்கூடிய அந்த தாழ்பால் இருக்குல்ல, அதை கழட்டிட்டு வர சொல்லியிருப்பான். அந்த பொண்ணுமே இவன் ஏன் சொல்றான்னு தெரியாம கழட்டிட்டு வந்திருப்பா. ஆக்சுவலா ராகவையாவோட வீட்டுல இருக்கக்கூடிய தாழ்பால் வெண்கலத்துல பண்ண தாழ்பால். இப்போ அந்த வீட்டோட தாழ்பால் மாதிரியே இரும்புல ஒரு தாழ்பால் பண்றான். அது கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி பண்ணி அந்த கல்பனாட்ட கொடுக்கறான். அந்த பொண்ணும் அதே இடத்துல கொண்டு போய் மாட்டிடுறா. இவனோட பிளான் என்னன்னா, இது இரும்புன்றதுனால அந்த டோரோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு காந்தத்தை வச்சு அந்த தாழ்பாலை ஓபன் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த தாழ்பாலை லூசாவும் பண்ண வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு தெரியாத கல்பனா லவ்வர் மேல இருக்கிற நம்பிக்கையில அவன் சொன்னது எல்லாத்தையுமே செய்யறா. அந்த கல்பனா பொண்ணு கிட்ட சில ஸ்வீட்ஸையும் கொடுத்து விடுறான். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி உன்னோட முதலாளி வீட்டுல இந்த ஸ்வீட் எல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி அந்த சக்கரபாணி சொல்றான். அந்த பொண்ணு இவன் சொன்ன மாதிரியே அந்த ராகவையா வீட்டுக்கு போய் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறா. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் கொஞ்ச நாளா நடக்க போகுது, ஆனா மாப்பிள்ளை யாருன்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சீக்கிரமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த ராகவையாவை ரொம்பவே நல்ல ஆளு முன்னாடியே பார்த்தோம்ல. இந்த கல்பனாக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல, நீ எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான், உனக்கு பேங்க்ல நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல உனக்கு நாங்க காசு போட்டு விடுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா பாசமா பேசுறாரு. அந்த பேங்க் பாஸ்புக்குக்காக இவளோட கையெழுத்தையும் கேட்கிறாரு. ஆனா இந்த பொண்ணும் கை நட்டு தான் வைக்கிறா, படிப்பறிவு இல்ல போல. ஆக்சுவலா இவ கொடுக்குற அந்த ஸ்வீட்ல ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்திருப்பான் போல இருக்கு அந்த சக்கரபாணி. இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு நீ ஆத்தோரமா வந்துரு அப்படின்ற மாதிரி இந்த சக்கரபாணி சொல்லியிருப்பான். இந்த பொண்ணும் அங்க போறா. அங்க போய் பார்த்தா சக்கரபாணி தண்ணிக்குள்ள குளிச்சிட்டு இருக்க. இவளையும் கூப்பிடுறான். இவன் முதல்ல போக யோசிக்கிறா. ஆனா சரி லவ்வர் தானே கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உள்ள போனா அந்த சக்கரபாணி இந்த பொண்ணை தண்ணிக்குள்ள முக்கி கொல்லவே செஞ்சிடறான். அந்த ஆத்தோரமா ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி ராகவையோட குடும்பம் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, அதனால எனக்கு வேற வழி தெரியல, அதனாலே நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எழுதின மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு முன்னாடியே கை நாட்டு நம்ம பார்த்தோம். சோ இது எல்லாமே ஃபேக் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஊர் மக்களுக்கும் இது தெரிய வாய்ப்பு இல்லல்ல. சோ இதுதான் இந்த சக்கரபாணியோட பிளானா இருந்திருக்கு. இப்ப ராகவையாவோட வீட்டுக்கு இந்த சக்கரபாணி போறான். அங்க போய் பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் மயங்கி தான் இருந்திருப்பாங்க. இவன் அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி அந்த கதவையும் திறக்கிறான். திறந்தது மட்டும் இல்லாம அங்க தூக்கு கயிறை மாட்டி அந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே அதுல மாட்டி விடுறான். எல்லாருமே செத்தும் போயிடுறாங்க. பதவிக்காக எத்தனை கொலை பண்றதுன்னு கணக்கு இல்லாம இந்த சக்கரபாணி பண்ணிட்டு இருக்கான். ஊர் மக்கள் மத்தியில இந்த கல்பனா சாவுக்கு ராகவையா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா மக்களையும் இந்த ராகவையாவோட வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இந்த சக்கரபாணி நிப்பாட்டுறான். அங்க வர போலீஸும் சரி நாங்க போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா வரிசையா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே
தூக்குல தொங்கி இருந்திருப்பாங்க. சோ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகவையா குடும்பம் கல்பனா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, அதனாலேயே அவ சூசைட் பண்ணிட்டா. இதெல்லாம் மக்கள் நம்புறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பூபதி மூலமா தூதா பத்திரிகையில இந்த நியூஸ் போட்டிருக்காங்க. இந்த தூதா பத்திரிகை பத்தி மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் முன்னாடியில இருந்தே இருந்திருக்கும். அவங்க என்ன போட்டாலும் அதுல நியாயமான விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமா மக்கள் நம்புறாங்க. இப்போ அதுல இந்த ராகவையாவை பத்தி தப்பா வர ராகவையா தப்பான ஆளு அப்படின்ற மாதிரி போற்றே ஆகுது. இந்த பூபதியும் சக்கரபாணியும் பண்ற சதி வேலைக்கு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரனும் தோண, அவனோட பேரு ரமணா கோஷ். இந்த ஸ்பாட்ல நீங்க சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் கெஸ் பண்றேன். கெஸ் பண்ணலாட்டி ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அடுத்த சில எபிசோட்ல நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். எதிர்கட்சியில ஆள் இல்லாதனால இந்த சக்கரபாணி எம்எல்ஏ ஆயிருவான். அவங்க கிட்ட இருக்க காசு மூலமா இந்த பூபதிக்கு தனியா ஒரு பிரஸும் ஆரம்பிச்சு கொடுத்துருவான். அந்த போலீஸ்க்கு பதவி உயர்வு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இந்த சக்கரபாணி சொல்றான். ஆக்சுவலா இந்த ராகவையா வீட்டுல எல்லாருமே செத்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஒரு பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஸ்வீட் சாப்பிட்டு இருக்க மாட்டா போல, அவன் மயங்கி இருக்கவும் மாட்டா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு போலியோ வந்ததுனால கால் கொஞ்சம் நடக்க முடியாத மாதிரி இருந்திருக்கும். இந்த கேரக்டர் நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு ஆக்சுவலா இந்த பாஸ்ட்ல காமிக்கிற எல்லா கேரக்டருக்கும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். இப்ப திருப்பதிக்கு போயிட்டு திரும்பி வர சத்தியமூர்த்திக்கு இங்க நடந்த எல்லா விஷயமே தெரிய வருது. தன்னோட பத்திரிகையில இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் ராகவையாவை பத்தி வந்திருக்கு அப்படின்றதுனால சத்தியமூர்த்திக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. சத்தியமூர்த்தி பூபதியை தேடி போறான். அவனும் இந்த சக்கரபாணியோட வீட்டுல தான் இருக்கான். அங்க போய் இந்த சத்தியமூர்த்தி பார்த்தா சக்கரபாணி, இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கோஷ், இந்த பூபதி 3 பேரும் பேசிட்டு இருக்கத சத்தியமூர்த்தி கேட்டுறாரு. ஆக்சுவலா இந்த சத்தியமூர்த்தி அவரோட கார்ல இருந்து இறங்குறப்ப அவரோட புக் ஒண்ணு கீழே விழுந்திருக்கும். அதை அவர் கவனிச்சிருந்திருக்க மாட்டாரு. அந்த புக் அந்த சத்தியமூர்த்தியோட கார்ல தான் இருந்துச்சுன்னு இந்த பூபதிக்கு தெரியும். சோ பூபதி அந்த புக்கை பார்த்ததும் சத்தியமூர்த்தி இங்க வந்திருக்காரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறான். சத்தியமூர்த்தியை தேடி அவனோட வீட்டுக்கே போறான். சத்தியமூர்த்திக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் ராகவையாவை கொண்டு இருக்காங்கன்னு சத்தியமூர்த்திக்கு நல்லாவே புரியுது. சோ இத மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஆனா பிரிண்டிங் பிரஸ் இப்ப பூபதியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இவரால அங்க போய் எதுவுமே அச்சடிக்க முடியாது, நல்லாவே தெரியுது. அதனாலேயே முன்னாடி ராகவையாவும் இந்த சத்தியமூர்த்தியும் பிரிட்டிஷர்ஸ் காலத்துல யாருக்கும் தெரியாம லைட் ஹவுஸ்ல வச்சு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணதா சொல்லிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க நியூஸ் பேப்பர் தயாரிக்கிற ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல போய் மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைகள் எல்லாத்தையுமே இந்த சத்தியமூர்த்தி டைப் பண்ணிட்டு இருக்க, அங்க இந்த ரமேஷ் கோஷ், சக்கரபாணி, பூபதி 3 பேர் வந்து சத்தியமூர்த்தியை கொடூரமா கொன்னுறாங்க. அதோட நிறுத்தாத பூபதி இந்த சத்தியமூர்த்தியோட வீட்டுக்கு வந்து அவனோட வைஃப் கிட்டயும் அவனோட குழந்தை கிட்டயும் உன்னோட புருஷன் ஓடி போயிட்டான்னு சொல்லு, அப்படி இல்லாட்டி உன்னையும் கொன்னுருவேன், உன்னோட குழந்தையும் கொன்னுருவேன் மிரட்டி இருப்பான். வேற வழி தெரியாத சத்தியமூர்த்தியோட மனைவி அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே குழந்தையா இருந்த சந்திரமூர்த்திக்கு அவனோட அம்மா மூலமா தெரிய வருது. அதனாலதான் சந்திரமூர்த்தி முன்னாடியில இருந்து ரொம்பவே நியாயமா இருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த சாகர் கிட்ட சந்திரமூர்த்தி சொல்ல சாகர் ரொம்பவே இப்ப ஃபீல் பண்றான். அவன் கரப்டடா இருந்ததை நினைச்சு சாகர் இப்ப அங்க இருந்து அவனோட கார்ல கிளம்புறான். சந்திரமூர்த்தியோட பையன் சத்யா வந்து என்னோட காலேஜ்க்கு உங்களை கெஸ்டா கூப்பிட்டு அதுல மறக்காம வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம என்னோட இன்டர்ன்ஷிப் பத்தி ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்க, இந்த சாகர் வர்மாவோ அவன் கையில இருக்கிற பெண்ணை அவன்கிட்ட கொடுக்குறான். எங்களோட பத்திரிகையில புதுசா யாராவது வேலைக்கு ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண்ணை கொடுத்துதான் நாங்க வெல்கம் பண்ணுவோம். இப்போ இந்த நான் பெண் கொடுக்குறேன், which means நீ எங்களோட கம்பெனில இப்பவுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம். வீட்டுக்கு வர்றவன் அந்த பெண்ணை எடுத்து அவங்க தாத்தா போட்டோ முன்னாடி வச்சிருக்கான். அப்போ அங்க வர சந்திரமூர்த்தி 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னு உன்னோட தாத்தாவோட பெண் எடுத்து நேர்மையான வழியில போறதும், இல்ல இந்த சாகரோட பேனா வாங்கி தப்பான வழியில போறதும் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாத்தாவோட நேர்மைக்கான பலன் நமக்கு என்ன கிடைச்சது, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி கோவப்படுற அந்த சத்யா சாகரோட பெண்ணை தேர்ந்தெடுத்து அங்க இருந்து போறான். முன்னாடி அந்த மாதிரி அந்த ஒரு பிரிண்டிங் மிஷின் அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சந்திரமூர்த்தி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த லைட் ஹவுஸ்ல போய் பார்த்தா அங்க அந்த பிரிண்டிங் மிஷின் இருக்கு. அதுல இருக்க ஒவ்வொன்றையா எடுத்து பாக்குறான். அங்க பார்த்தா இவன் முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி அந்த காண்ற வார்த்தை தலைகீழ இருக்கிற மாதிரி பிரிண்டிங் மிஷின்ல இருக்கக்கூடிய பட்டன் இருக்கு. இதை பார்த்த சாகருக்கு நல்லாவே புரியுது இது எல்லாமே ஒரு பேயோட வேலை அப்படின்ற மாதிரி. அதோட எபிசோட் 6 முடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்க.